இந்த ஆட்சி தாங்காது, நிதிஷ்குமார் ஒத்துழைப்பாரா, சந்திரபாபு நாயுடு ஒத்துழைப்பாரா, எப்படி எல்லாமோ பேசினாங்க. ஆனால் இன்றைக்கு பதவியேற்பு விழா நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப எல்லா பிரச்சனைகளையும் கூட்டணிகளை சமரசம் செய்து விட்டார் மோடி அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா? ஒரு சீட் வச்சிருக்கிற அஜித் பவார் எங்களுக்கு கேபினெட் தான் வேணும், இணையமைச்சர் தர்றேங்கிறாங்க. இணையமைச்சர்லாம் வேண்டாம், எனக்கு நான் இருந்தா கேபினெட் தான். ஆமா, பதவி ஏற்கிற முதல் நாளே ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு அடம்பிடித்து கொண்டிருக்கிறது அஜித் பவாரின் கட்சி. இதை பார்த்து மற்ற கட்சிகள் இன்னும் கூடுதலாக பேரம் பேசுவதற்கான தயார் நிலையில் இருக்குது. அதனால தலைவலி இப்பவுமே ஸ்டார்ட் ஆயிட்டு. மோடியை பத்தி வாயால் வடை சுடுவார், வடை கொடுத்தாருன்னு சொல்லி திமுக எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே முதல் வடை இந்த ஆட்சி அமைக்கிற அந்த நாளிலேயே முதல் வடை அண்ணாமலைக்கு தான் கொடுக்கும். மோடி கையால் அண்ணாமலை வாயில் ஊட்டப்பட்ட முதல் வடை. தம்பி அமைச்சர் பதவியா வாங்க, உங்களுக்கு அமைச்சர்லாம் கிடையாதுன்னு சொல்லி அடிச்சு துரத்தி விட்டுருக்குறாங்க. நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், எல் முருகன் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்களே. இப்போ நிர்மலா சீதாராமன் இன்டர்வியூலே கேட்கும் போதே என்கிட்ட தேர்தலில் நிற்கீங்களான்னு கேட்டாங்க. நோ என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை. பணம் இல்லாம ஒருத்தர் நேரடியா அமைச்சர் ஆயிடலாம். 10,000 கோடி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி வசூலித்த ஒரு கட்சியிடம் பணம் இல்லை, அதனோட நிதி அமைச்சரிடம் பணம் இல்லை. அப்படி ஒரு நாடகத்தை ஆடிவிட்டு நிதியமைச்சராக உட்கார முடிகிறது அப்படின்னா உங்களுடைய அந்த பூணூல் பலம் என்ன அப்படிங்கறத இந்த மக்கள் மீண்டும் புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தல் நடைமுறையை, லெஜிஸ்லேச்சர் நடைமுறையே உடைக்கிறாங்க. நாங்க கிராஸ் ரூட்ல உள்ள வரோம், அதான் கிராஸ் ரூட். மோடி, அமித்ஷா இவர்களுடைய உணர்விலேயே கூட்டணி பங்கீடு அப்படின்னு பங்கு வைக்கிற உணர்வே கிடையாது. இதை நான் சொல்லல, நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பரகலா பிரபாகர் சொல்றார். ஓநாய் ஒருபோதும் ஆடாகாது, ஆடுகள் கூட்டமாக ஒன்றிணைந்து ஒரு கூட்டமாக ஒன்றிணைந்து வேலை செய்யும். இந்த ஓநாய்களால் எல்லோரோடும் சேர்ந்து இருக்க முடியாது. சந்திரபாபு நாயுடு கட்சியையும் பிளப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நிதிஷ்குமார் கட்சியையும் பிளப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ பரகலா பிரபாகர் இந்த விஷயத்தையும் சொல்றாரு. மறுபடி வந்த உடனேயே நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்கணும். நீங்க நிரூபிக்கிறதுக்குள்ளேயே இந்த ஆட்சி கலைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு 1 மணி நேரமும் உங்களுக்கு யமகண்டம் தான். இந்த நிமிஷத்திலும் இந்த ஆட்சி கலையலாம். விரைவில் இந்தியா கூட்டணி அமையும். டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்தியாவின் பிரதமராக 3வது முறையாக பிரதமர் மோடி இன்று பதவியேற்றுள்ளார். அவருடன் 30 கேபினெட் அமைச்சர்கள், 36 இணையமைச்சர்கள், அத்துடன் தனி பொறுப்புடன் கூடிய 6 இணையமைச்சர்கள் என மோடியுடன் கூடிய 72 பேர் கொண்ட அமைச்சரவை இன்று பதவியேற்க உள்ளது. இந்த சூழலில் இந்த அமைச்சரவை நியமனம் அது மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்ட சமரசம், பிணக்குகள், இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் தோழர் சுமன் கவி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். பாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். மோடி 3வது முறையாக, நேருவுக்கு பிறகு, நேரு தான் இந்தியாவில் 3 முறை பிரதமராக இருந்தவர், ஒரு ஹாட்ரிக் வெற்றியை பெற்றவர். அதற்கு பிறகு மோடி அப்படி ஒரு ஹாட்ரிக் வெற்றியை பெற்றிருக்கிறார். வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்க போகிறது அப்படின்னு பாஜகவினர் கொண்டாடுகின்றனர். நீங்க இந்த தருணத்தை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அது நேருவுக்கு பிறகு 3வது முறையாக பதவியேற்றிருக்கிறார் அப்படிங்கிறது 3 முறை அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இப்போ அதில் மாற்றமே நம்ம செய்ய முடியாது, அது அப்படிதான் நடந்திருக்குது. 3வது முறையாக பதவி ஏற்று விட்டார். ஆனால் 2 முறை பதவியேற்ற போது அவர்கள் பெற்றிருந்த பெரும்பான்மை என்பது முழு பெரும்பான்மை. அதாவது 2வது முறையெல்லாம் அவர்கள் 303 சீட்டு பெற்று அறுதி பெரும்பான்மை, வேற எந்த கட்சியினுடைய தயவுமே தேவையில்லை, நாங்கள் சொல்வதே சட்டம், அதுவே சாசனம்னு பேசுகிற அளவிற்கு ஒரு பாகுபலி மாதிரி முழு பலத்தோடு அவர் இருந்தார். ஆனால் இன்றைக்கு எந்த செயலும் அற்றவராக, தன்னால் நினைத்ததையெல்லாம் சாதிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில 240 சீட்டு பிறரோடு அவர்கள் சொல்லுகிற நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு அவர்கள் போட்டு கொடுக்கிற வட்டத்துக்குள் நின்று இவர் டான்ஸ் ஆட வேண்டும். கூட்டணி கட்சிகளோடு இப்போ 2 முறையும் பிறருடைய தயவு தேவையில்லை, அல்லது நான் வைத்ததுதான் சட்டம்ங்கிற இடத்திலிருந்து அவர் ஆட்சி செய்தார். இன்னைக்கு அப்படி இல்லையே. அப்போ கூட்டணி கட்சிகள் என்பது அவர்கள் கையில தான் இருக்குது. முழுக்க இன்னைக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் எடுக்கிற முடிவுகளில் தான் அவர் ஆடியாக வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி
நாங்க 400 சீட்டு தொட போறோம், தொட்டுட்டா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்க போகிறோம், மாற்றி எழுத போகிறோம் அப்படின்றதுதான் ஒரு முழக்கமாக வைத்தார்கள். இப்ப இந்த நம்பர் இப்பயும் ஆட்சி அமைச்சிட்டாங்க, இப்ப அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாதா மோடியால்? இல்ல, கண்டிப்பா முடியாது. இதை பத்தி நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பத்ரி சேஷாத்ரியே ஜெயிச்சிட்டாங்கன்னு பாஜக காரர்கள் உற்சாகமாக பேசிக்கொண்டாலும் கூட உள்ளூர அவர்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜெயித்தாலும் கூட இந்த பெரும்பான்மையற்ற ஒரு அரசினால் என்ன சாதித்து விட முடியும்? பொது சிவில் சட்டம் முடியாது, சிஏஏ கொண்டு வர முடியாது, எதுவுமே கொண்டு வர முடியாது. தங்களுடைய அகண்ட பாரத கனவுக்கு என்னென்னலாம் படிக்கட்டுகள் வைத்திருக்கிறார்கள், எதையுமே நிறைவேற்ற முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, இந்த மாதிரியான ஒரே அப்படிங்கிற அந்த முழக்கங்களை எல்லாம் அவர்கள் நிறைவேற்ற முடியாது. ஓகே, அப்படி அவர்கள் வந்து கையை காலை கட்டி போட்ட நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாரு. நாம இப்ப கண்கூடா பாக்குறோம் மோடி எப்படி கைகால்களை கட்டி போடப்பட்ட நிலையில் இருக்கிறார். நிதிஷ்குமார் வாராருங்க, எப்படி கூளை கும்பிடு போடுறாரு மோடி. ஆமா, மோடியினுடைய உடம்பிலேயே பிறருக்கு கூளை கும்பிடு போடுகிற அந்த நடவடிக்கையை நாம் பார்த்ததே கிடையாது. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பாகுபலி மாதிரிதான் வருவாரு, பாகுபலி மாதிரிதான் போவாரு. ஆமா, தன்னை முன்னிலைப்படுத்தி கேமரா எங்க இருக்கு அதுல வந்து தன்னுடைய உடம்பு வாடி இதெல்லாம் வந்து யாராவது நின்னாங்கன்னா தள்ளிப்பா கேமராவை பாரு காட்டு அப்படின்னு சொல்லி அவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கேமரா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. தான் வந்து கூப்பிட்டு என்னோட கூட்டணிக்கு வான்னு சொல்லி வலுக்கட்டாயமாக இழுத்து வரப்பட்ட ஒரு நபர், இந்தியா அலையன்ஸை உருவாக்கி அதனுடைய தலைமை பீடத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு நபர் நிதிஷ்குமார தன்னுடைய இழுப்புக்கு இழுத்து கொண்டு வந்திருக்காங்கன்னா எந்த அளவிற்கு இவர்கள் பேரம் பேசியிருப்பார்கள். பேரம் மட்டும் கிடையாதுங்க, த்ரெட்டன். கையில் இருக்கிற இடி, இன்கம் டாக்ஸ் எல்லா துறையையும் பயன்படுத்தி இவர்கள் மிரட்டினார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு தான் மிரட்டிய நபர் இன்னைக்கு தன்னை மிரட்டுகிற இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா வந்து எந்திரிச்சு கும்பிடுறாரு. இந்த சீனை நீங்க இன்னொரு இடத்துல ஒப்பிட்டு பாருங்க. இவரை வளர்த்து விட்ட இவருக்கு மூத்தவராக இருக்கக்கூடிய எல்கே அத்வானி கிட்ட இவர் அப்படியே ஓரங்கிட்டார். இவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் அப்படியே ஓரங்கிட்டு ஒரு மேடையில எல்லா தலைவர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் வணக்கம் போட்டே வர்றாரு. அத்வானியை பார்த்த உடனே அப்படி தூரம் நகர்ந்து போறாங்க, அவர் கும்பிடுறாரு. இந்த கும்பிடுறதையும் அந்த கும்பிடுறதையும் ஒப்பிட்டு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு சர்வாதிகாரி ஒரு தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கட்சியிடம் சரண்டர் ஆக வேண்டிய நிலை இருக்கிறது. 12 சீட்டு. ஆமா, 12 சீட்டு வச்சிருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்க இப்படி பம்ம வேண்டி இருக்குது. அன்னைக்கு நீங்க உங்களுடைய மூத்த தலைவர்களை இப்படி அவமதித்தீர்கள். அப்ப இந்த ரெண்டு இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒரு சர்வாதிகாரி வீழ்ந்து கொண்டிருப்பது, இந்த டைட்டானிக் கப்பல்ல கீழ்பாகம்லாம் அடிச்சு உடஞ்சிரும், மேல இருக்கிறவனுக்கு தெரியாது, நின்று நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாது. ஆனா உள்ள இருக்கிற கேப்டனுக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு கப்பல் வீழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மேல இருக்கக்கூடிய அதை கேப்டனா இருந்து வழி நடத்தக்கூடிய மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். அதனாலதான் அவர்களுடைய முகத்துல எந்த இடத்துலயுமே சிரிப்போ ஒரு மகிழ்ச்சியே கிடையாது. நான் இந்த இடத்துல நான் நல்லா கவனிங்க, இன்றைக்கு பதவி இருக்கிறார். இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இதே நாள் ஜூன் 9ஆம் தேதி போன வருஷம் புது கட்டடத்தை திறந்து அதுல வந்து செங்கோலை கொண்டு போய் வைத்து செங்கோலை கொடுத்து வாங்கிக்கிட்டாரு. அதன் பொருள் என்ன? நான் மன்னன், நான் ஒரு அரசன், இந்த நாட்டை ஆளப்போகிறேன்னு பாகுபலி அப்படின்னு சொன்னார். அதை வந்து வாயால் சொல்லட்டாலும் செயல்பாடு அதுதானே. நீங்க பாகுபலின்னு சொன்னாலும் நாங்க 23ஆம் புலிகேசியா தான் உங்களை மதிச்சு வச்சிருந்தோம், அது வேற விஷயம். ஆனா அடுத்த கட்டமா அவர் என்ன சொன்னார், தன்னை ஒரு தேவன், இன்னைக்கு வந்து பிரச்சாரத்துல நான் வந்து ஒரு தேவ குழந்தை, நான் வந்து பயாலஜிக்கலி பிறந்தவர் இல்லை அப்படின்னாரு. இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் எடுத்து முத்தம் கொடுக்க வேண்டிய நிலைமையில அவரை கண்ணுல ஒத்திக்கிட வேண்டிய நிலைமை வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த நாளில் ஜனநாயக பூர்வமாக மற்ற கட்சிகளோடு இணங்கி போகிற நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் தான், இன்னொரு மனிதன் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் உங்களுக்கு அருள் கடாட்சம் வழங்கினால்தான் நீங்க ஆட்சியே அமைக்க முடியும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறீர்கள். உங்களை தட்டி தேவ நிலையிலிருந்து மக்கள் அடித்து கீழே இறக்கி கொண்டு வந்திருக்கிற ஒரு இடம் இது. அதனால இதை வெற்றி அவர்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட இது அவர்களுக்கு வெற்றி அல்ல, மிகப்பெரிய தோல்வி. தமிழிசை பாணியில சொல்லணும்னா வெற்றிகரமான தோல்வி. ஆமா, வெற்றிகரமான தோல்வி. அதனால அதை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பாக்குறேன். இன்னொன்னு, நீங்க வந்து ஆரம்பத்திலே கேட்டீங்க
மூன்றாவது முறையாக நேருவை போல் ஆட்சி அமைத்திருக்கிறார். நேருவுக்கும் இவருக்கும், அதாவது நக்கர நாய்க்கு செக்கு எது செவலிங்கம் எதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நேருவனுடைய சாதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தொடர்ந்து இந்த நாட்டை வடிவமைத்த சிற்பிங்க. அவரு இந்த நாடு செக்யூலரா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தவர். ஒரு லிபரல் தாட் உள்ள ஒரு மனிதர். அது மட்டும் இல்ல, பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் உருவாக்குனார். இன்னைக்கு எல்லாரையுமே தன்னுடைய அமைச்சரவையில கொண்டு வந்தார். அம்பேத்கரை கொண்டு வந்தாரு. இப்படி யார் யாரெல்லாம் தேவையோ எல்லாரையும் கொண்டு வந்துதான் ஒரு அமைச்சரவை. இன்னொன்னு, முதலில் ஜனநாயகமாக குடியரசாக நாம் மாறிய பிறகு முதல் தேர்தல் 1952 நடந்த தேர்தலில் 364 இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெறுது. இரண்டாவது தேர்தல் 1957 371 இடங்கள், அதுல இருந்து 7 இடங்கள் அதிகம். அதுக்கப்புறம் 1962 361 இடங்கள். இந்த 361 71 64 இந்த நம்பருக்கு கீழே வரவே இல்லைங்க. ஒரு 10-12 இடங்களுக்குள்ளதான் அவர்கள் வந்து வித்தியாசமே இருந்திருக்குது. இப்படி அதாவது அறுதி பெரும்பான்மையோடு ஒரு கட்சி ஏகபோகமா அப்படி நிக்குது. அப்ப கூட அவர் வந்து இருக்கிற துறைகளை எல்லாம் விற்கலைங்க, புதிய துறைகளை உருவாக்குறாரு. மக்களுக்கு நான் வந்து சாலிடான ஒரு அரசை, ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி பெல் மாதிரியான நிறுவனங்களை உருவாக்குறாரு. அரசு துறைகளை உருவாக்குறாரு. ஆமா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க 303 சீட்டு பெற்று அறுதி பெரும்பான்மையோடு வந்த உடனே நீங்க செய்த காரியம், தொடர்ந்து அம்பானி அதானிகளுக்கும் உங்களுடைய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் வித்தீங்க. 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் கஷ்டப்பட்டு உருவாக்கி வைத்திருந்த அத்தனை கட்டமைப்புகளையும் 10 ஆண்டுகளில் வித்து சேர்த்ததுதான் உங்களுடைய சாதனை. அப்போ ஒப்பிட முடியுமா? இது எப்படி? இது அதாவது ஒரு கஷ்டப்பட்டு ஒரு தகப்பன் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதாவது வலுவையெல்லாம் கூட்டி நிறைய நிலவலங்களை உருவாக்கி வைக்கிற ஒரு புள்ள, ஊதாரி புள்ள வித்து திங்கிதுன்னா அதுக்கு என்ன பொருள்? அப்ப ரெண்டும் ஒரே ஒன்னா? இவரும் 30-80 வயசு வாழ்ந்தார், இவரும் 80 வயசு வாழ்ந்தார். வயசா முக்கியம்? இப்ப 3 முறை நீங்கள் இருப்பது என்பது முக்கியம் இல்லை. 3வது முறை நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீர்கள், அது முக்கியமானது. 2 முறை இறந்ததிலேயே இருக்கிறதையெல்லாம் வித்து தொலைச்சிருக்கீங்க, அது ரொம்ப முக்கியமானது. ஆமா, இதுல வந்து குறிப்பா இன்னும் சொல்லணும்னா தேர்தல் தில்முல்லு. போன தேர்தலையும் பல பேட்டிகள்லாம் நம்ம குறிப்பிட்டதுதான். 373 தொகுதியில பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் கூடுதலாகவோ குறைவாகவோ அப்படி ஒரு மோசடி, அதை உச்சநீதிமன்றம் விசாரிக்கல. இப்ப இந்த தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையர்களை வந்து கட்டுப்பாட்டிற்குள் வைத்தார். எலக்ட்ரல் பாண்ட் மூலமா வந்து மோசடி செய்தார். இப்படி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனே இல்லாம இன்னும் இதை தெளிவாக அலசி ஆராய்ந்தால் இந்த 240 பாஜக பெற்றிருக்கிற இந்த இடங்களிலேயே எவ்வளவு மோசடி நடந்திருக்கிறது அப்படின்றது வந்து கண்டிப்பா. தேர்தல் ஆணையம்ங்கிற அமைப்பை எப்படி உருவாக்க வேண்டும், அதுல ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு ஆளுங்கட்சி, அதே மாதிரி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அப்ப என்ன பொருள்? எதிர்கட்சி தலைவர். அதோட பொருள் என்ன? அதோட பொருள் என்ன? நீங்க அதாவது ஆளுங்கட்சிக்கு ஒரு ஓட்டு தான், மற்ற 2ம் இதர நிறுவனங்களிலிருந்து இதர ஆட்கள் போட்டா அவர் நடுநிலையா இருப்பாரு. ஆனா நீங்க அதை உடைச்சிங்க. நீங்க உங்களுடைய மிருக பலத்தை கொண்டு அந்த சட்டத்தை திருத்தி உங்கால் 2 பேர் இருந்து ஓட்டு போடுவாங்க. இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. நீங்க ஓட்டு போடுவது அதாவது தீர்மானகரமான சக்திங்கிறது ஓட்டு போட்டு அப்படித்தானே கணக்கு வருது. அப்போ தீர்மானிக்கிற நிறுவனத்தையே உங்களுடைய தீர்மானத்துக்குள் கொண்டு விட்டீங்க. நீங்க நியமிச்ச ஆளுதான் வந்து கண்காணிப்பாருன்னா அந்த தேர்தல் எப்படி நடக்கும்? அதுக்கு தெளிவா வந்து பட்டவர்த்தனமா தெரிஞ்சுது. எந்த ஒரு தலைவனும் இதுவரைக்கும் இந்த இந்திய தேர்தல் வரலாற்றில் எந்த ஒரு பிரதமரும் பேசாத பேச்சுக்கள். இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற நிலபலங்களை எல்லாம் அள்ளி கொடுத்து விடுவார்கள். உங்கள்ட்ட 2 மாடு இருந்தா 1 மாட்டை பிடுங்கிக்கிடுவாங்க. உங்களுடைய தாலி தங்கத்தை கூட, இந்து பெண்களின் தாலி தங்கத்தை கூட காங்கிரஸ் வந்தால் பிடுங்கிக் கொள்ளும். இப்படியெல்லாம் வெறுப்பு பேச்சுகளை பேசினார். அது மட்டும் இல்லாம கண்டுக்கவே இல்லை. ஆமா, அது மட்டும் இல்லாம கட்டிய ஒரு கோயிலை இடிச்சிருவாங்க. புல்டோசர். நீ உங்களுக்கு புல்டோசர் அரசியல் உண்டு, கண்கூட வந்து தெரியும். உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்கள் வீடின் மேல் புல்டோசரை ஏற்றி இடித்தார். உங்களுடைய பழக்கத்தில் நீங்கள் வந்து பிறரை சொல்றீங்க. ஆனா எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு கட்டுக்கதையை அளந்து ஒரு வெறுப்பு பேச்சை பேசிய பிறகும் கூட ஜனநாயக அமைப்பா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இதை பத்தி கேட்கவே இல்லைங்க.
பேசின நபர் மேல ஒரு அறிக்கை கூட ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல. நீங்க வந்து நோட்டீஸ் அனுப்புறீங்க, யாரு? கட்சிக்கு அனுப்புறீங்க. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நடைமுறை இருந்திருக்கிறது. இப்படியெல்லாம் செய்துதான், இவ்வளவு தகுடதத்தங்களையும் செய்துதான் நீங்கள் வெற்றி பெற்றீங்க. அப்போ இது வெற்றி என்று அங்கீகரிக்க முடியாது. இப்ப இன்றைக்கு பதவியேற்பு விழா, இந்த ஆட்சி தாங்காது, நிதிஷ்குமார் வந்து ஒத்துழைப்பாரா, சந்திரபாபு நாயுடு ஒத்துழைப்பாரா, எப்படி எல்லாமோ வந்து பேசினாங்க. ஆனால் இன்றைக்கு பதவியேற்பு விழா நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப எல்லா பிரச்சனைகளையும், கூட்டணிகளை சமரசம் செய்து விட்டார் மோடி அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா? அப்படி இப்படி புரிஞ்சுக்க முடியும். அஜித் பவாரினுடைய, அதாவது சரத்பவார் கட்சியை பிளந்து அதுல இருந்து அஜித் பவாரை இழுத்துட்டு வரீங்க. அதுல இருக்கக்கூடிய பிரஃபுல் பட்டேலுங்கிறவர் அவங்க பின்னாடியே வராரு. அவங்க 2 பேரையும் அப்படியே உங்களுடைய வாஷிங் மிஷின்ல போட்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலை எல்லாம் ஒரே நாளையில கிளீன் பண்ணி அவர்கள் உங்களுடைய அரசவையில் வைத்துக் கொண்டீர்கள். ஆனா இன்னைக்கு அவர்கள் தேர்தலை சந்தித்து ஒரே ஒரு எம்பி சீட் தான் வச்சிருக்காங்க. அந்த ஒரு எம்பி சீட்டை வச்சுக்கிட்டு எங்களுக்கு கேபினெட் அமைச்சர் வேணும். எப்படி? இல்ல, ஏற்கனவே பிரஃபுல் பட்டேல் கேபினெட் அமைச்சரா இருந்தவர் தானே. இருக்கிறது ஒரு சீட்டுங்க. முன்ன கதையை விடுங்க, நீங்க முந்தின கதையை விட்டுருங்க. ஒண்ணு, நீங்க அவர்களை பிரித்து எடுத்துட்டு வந்தீங்க. பிரிச்சு எடுத்துட்டு வரும்போதும் கூட நீங்க எதை வச்சு எடுத்துட்டு வந்தீங்க? அவர்கள் மேல் இருக்கிற குற்றச்சாட்டுகள், பிரச்சனைகளை காட்டி ஈடியை அனுப்பி அவர்களை முடக்கி வர்றியா வரலையா அப்படின்னு சொல்லி மிரட்டி இழுத்துட்டு வந்தீங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து பெரிய அளவில் சோபிக்கல. ஷிண்டே கூட 7 சீட் ஜெயிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரே ஒரு சீட் தான் வச்சிருக்காப்ல. ஒரு சீட் வச்சிருக்கிற அஜித் பவார், அவருடைய மவுத் பீஸா இருக்கிற பிரஃபுல் பட்டேல், அவர் வந்து எங்களுக்கு கேபினெட் வேணும்னு கேட்கிறாரு. இப்ப இணையமைச்சர் பதவி தான் தரேன்றாங்களே. ஆனா அஜித் பவார் தரப்பில் இருந்து பேசுகிற பிரஃபுல் பட்டேல் எங்களுக்கு கேபினெட் தான் வேணும், இணையமைச்சர் தர்றேங்கிறாங்க. இணையமைச்சர்லாம் வேண்டாம், எனக்கு நான் வந்து இருந்தா கேபினெட் தான். ஆமா, இல்லைன்னா எங்களுக்கு தேவையில்லை. ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு இவ்வளவு பேரம் பேசுறாங்க. நீங்க வந்து இவருடைய நாயுடுனுடைய, சந்திரபாபு நாயுடுனுடைய டிமாண்ட் என்னவா இருக்கும்? அவர் 16 சீட் வச்சிருக்காரு. ஆமா, அதே இது நிதிஷ்குமாரினுடைய டிமாண்ட் என்னவா இருக்கும்? 12 சீட் வச்சிருக்காங்க. இப்போ இன்னொன்னு, ஒருவேளை அவர்கள் கொஞ்சம் குறைத்து சமரசம் பண்ணி முடிச்சிருந்தாலும் கூட ஒன்ன வச்சுக்கிட்டே இவன் இத்தனை கேள்வி கேட்கிறானே, நம்ம ஒருவேளை தப்பா இதுக்கெல்லாம் டீலிங்கு கையெழுத்து போட்டோமோ அப்படின்னு ஒருவேளை மீண்டும் இவர்கள் மறுபரிசீலனை கூட போகலாம். இப்ப நீங்க ஆட்சி அமைச்சிட்டு கூட போய் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு இந்த துறை தான் வேண்டும் அடம்பிடிக்க கூடும். நேத்து கூட ஒண்ணு பேசியிருப்பாங்க, கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா, உள்துறை எல்லாம் கேட்காதீங்க, ராணுவத்தை எல்லாம் கேட்காதீங்க, நிதியமைச்சர் எல்லாம் கேட்காதீங்க, அதுக்கு எங்க மாவி இருக்குது. சோ பதவியேற்கிற முதல் நாளே ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு அடம்பிடித்து கொண்டிருக்கிறது அஜித் பவாரின் கட்சி. இதை பார்த்து மற்ற கட்சிகள் இன்னும் கூடுதலாக பேரம் பேசுவதற்கான தயார் நிலையில் இருக்குது. அதனால தலைவலி இப்பவுமே ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படிங்கறத நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, அடுத்ததாக அமைச்சரவையில் தமிழ்நாட்டை சார்ந்த 3 பேர் இடம் பிடித்திருக்கிறார்கள். ஒன்னு எல் முருகன், இன்னொன்னு நிர்மலா சீதாராமன், இன்னொருத்தர் வந்து ஜெய்சங்கர். இவங்க 3 பேரும் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்கள். இப்ப மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. அமைச்சர் பதவி வந்து கிடைக்க போகுது, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அமைச்சராக போகிறார் அப்படின்னு இன்னைக்கு காலையிலிருந்தே பரபரப்பாக தமிழ், ஆங்கிலம் அனைத்து ஊடகங்களிலும் விவாதிக்கப்பட்டு வந்தது. மோடியினுடைய தேநீர் விருந்துக்கும் அழைக்கப்படல, இப்ப அமைச்சராகவும் ஆக்கப்படல. இந்த 3 பேர் அமைச்சராக்கப்பட்டது, அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி இல்லாம இருக்கிற இந்த சூழல், இதை பற்றி உங்களுடைய பார்வை? அது மோடியை பத்தி வாயால் வடை சுடுவார், வடை கொடுத்தாருன்னு சொல்லி திமுக எல்லாருமே சொன்னாங்க. திமுக அதை வந்து ஒரு இதாவே கொண்டு போய் செஞ்சாங்க. ஆனால் உண்மையிலேயே முதல் வடை, இந்த ஆட்சி அமைக்கிற அந்த நாளிலேயே முதல் வடை அண்ணாமலைக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மோடி கையால் அண்ணாமலை வாயில் ஊட்டப்பட்ட முதல் வடை. தம்பி, அமைச்சர் பதவியா, இங்க வாங்க, உங்களுக்கு அமைச்சர்லாம் கிடையாதுன்னு சொல்லி தேநீர் விருந்திலேயே அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க. இன்னொன்னு, இவர் வந்து சிருங்கேரி மடத்தின் சஜஷன்ல இருந்து இவர் மேல இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார். அதனாலதான் இவர் பண்ண இத்தனை கர்நாடகால இருக்கிற சங்கராச்சாரி மடம். ஆமா, இவர் கர்நாடகா சிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பீல் சந்தோஷினுடைய ஆளாக சிருங்கேரி மடத்தோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு இவர் பண்ணி வச்சிருக்கிற இந்த கட்சிக்குள்ளேயே பண்ணி வச்சிருக்கிற அலும்புகள் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் மேல இருக்கிற அந்த பார்ப்பன அதிகார மையத்தின் ஆசீர்வாதம் தான். ஆனா இதையெல்லாம் இந்த மேலிடம் இனிமேல் அதை பொறுத்து கொள்ளாது. அதனுடைய விளைவுதான் வந்து இன்னைக்கு
ஒண்ணு எப்போதுமே வந்து தோற்று போனால் கூட அந்த கட்சியினுடைய பொதுவான தன்மை என்ன, ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து கவர்னரா போங்க இல்லது மினிஸ்டர் ஆவாங்க இணையமைச்சர் ஆவாங்கன்னு எல்முருகனுக்கு கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனா அப்படி எந்த நடைமுறையும் இவருக்கு இல்லை. இவர் அப்படியே வடையோடு அனுப்ப போகிறார்கள் அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. ஓகே, இப்ப நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், எல்முருகன் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்களே. இப்போ நிர்மலா சீதாராமன்ட்ட ஆரம்பத்திலே கேட்டாங்க, ஒரு ஓப்பன் ஒரு இன்டர்வியூலே கேட்கும் போதே என்கிட்ட தேர்தலில் நிக்கீங்களான்னு கேட்டாங்க. நோ நோ நோ, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை. பணம் இல்லாம ஒருத்தர் வந்து நேரடியா அமைச்சர் ஆயிடலாம். எவ்வளவு பெரிய ஒரு வசதி. 8000 கோடி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி வசூலித்த ஒரு கட்சியிடம் பணம் இல்லை, அதனோட நிதி அமைச்சரிடம் பணம் இல்லை. கணக்கில் வந்த அளவுதான் 8000 கோடி. அது போக லட்சக்கணக்கான கோடிகள் PM கேரல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு, அம்பானி அதானிகள் கொடுத்து உதவுவது எவ்வளவு, டெம்போவில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னாரு. பழக்க தோஷத்தில் தான் டெம்போ பற்றி பேசுகிறார் மோடி. என் வீட்டுக்கு உடனே ஈடி அனுப்புங்கள் அப்படின்னாரு. அப்போ டெம்போவா பணத்தை அள்ளி குவித்து வைத்திருக்கிற மோடி அவர்களுடைய கட்சிக்காரர் சொல்கிறார், என்னிடம் பணம் இல்லை, உங்களுடைய பணம் இல்லை, உங்க கட்சி தானே செலவு செய்ய போகுது. ஸோ அப்படி ஒரு நாடகத்தை ஆடிவிட்டு இன்னைக்கு நேரடியா நீங்க வந்து நீங்கள் ஏற்கனவே வகித்த இடத்துக்கு போய் சேர முடிகிறது, நிதியமைச்சராக வந்து உட்கார முடிகிறது அப்படின்னா உங்களுடைய அந்த பூணூல் பலம் என்ன அப்படிங்கிறத இந்த மக்கள் மீண்டும் மீண்டும் புரிஞ்சுக்கணும். ஜெய்சங்கர், ஆமா ஜெய்சங்கருக்கு அதே தானே. அதாவது எல்முருகன் என்னதான் இருந்தாலும் கூட அவர் ஒரு இணையமைச்சராகத்தான் இருக்க போகிறார். தமிழ்நாட்டுல 4 சீட்டு பாஜகவுக்கு வாங்கி கொடுத்தது, 4 சீட்டு வாங்கி கொடுத்தவர். இன்னொன்னு அவருமே கூட இந்த முறை நானே வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீலகிரி தொகுதியில நின்று ஆராசாவிடம் களம் கண்டு அந்த ஊர் மக்களால் அடி வாங்கி துரத்தப்பட்டாலும் கூட அதுல ஒரு நியாயம் இருக்குங்க. ஒரு கேம்ல விளையாண்டோம், தோத்து போனோம், ஆறுதல் பரிசா நான் இதை கொடுக்குறேன்னு அந்த கட்சி தலைமை கொடுக்குது. நீங்க இந்த கேமுக்குள்ளே வரலையே. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை இந்த பாப்பார கூட்டம் தொடர்ந்து செய்து பாருங்க. ஆண்டாண்டு காலமாக இந்த தேர்தல் நடைமுறையை, லெஜிஸ்லேச்சர் நடைமுறையே உடைக்கிறாங்க. நாங்க கிராஸ் ரூட்ல உள்ள வரோம், அதான் கிராஸ் ரூட்டு. அடுத்ததாக மிக முக்கியமாக கடந்த ஆட்சியின் பொழுது இருந்தவங்க, அமைச்சரவையில் இருந்தவர்கள் அனுராக் சிங் தாக்கூர் அவரும் ஸ்மிருதி இரானி அவங்களும் வந்து இருந்தாங்க. ஸ்மிருதி இரானி தேர்தலில் தோத்துட்டாங்க, அதனால வந்து அவர் அமைச்சராக ஆக்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அனுராக் சிங் தாக்கூர் ஜெயிச்சிருக்கிறாரு, அவரும் வந்து அமைச்சராகலையே. இந்த 2 பேர் விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? ஸ்மிருதி இரானியை பொறுத்தவரையிலும் அவர்களுடைய அந்த அம்மாவுடைய பேச்சுங்கிறது எல்லையற்ற பேச்சு. இங்க இருக்கக்கூடிய இந்த குஷ்பு, இந்த வானதி ஸ்ரீனிவாசன் மாதிரியான ஆட்கள் அவர்கள் விடுகிற வார்த்தைகள் இருக்குல்ல, அதுவும் எல்லையற்ற பேச்சுங்க. அவரு யார் ராகுல் காந்தி உள்ள இருந்து பேசும்போது லோக்சபாவுக்குள்ளே உட்கார்ந்து பிளேயிங் கிஸ் கொடுத்தாருன்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் பேசிய ஒரு பெண். அவர் அதாவது எதேச்சா கை நீட்டும் போது, இப்ப நீங்க ஒரு போட்டோல பாத்தீங்கன்னா நான் இப்படி கை வச்சிருந்தோம்னா இப்படி பேசும்போது நான் கையாட்டியே பேசுறேன், அப்போ கை இப்படி வந்துருந்துச்சுன்னா ஒரு போட்டோவில் நான் கை இப்படி இருக்கும், அப்போ நான் உங்களுக்கு பிளேயிங் பீஸ் கொடுத்தேன்னு அர்த்தமா? அப்போ இதையெல்லாம் காண்பித்து கொஞ்சம் கூட எதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலா ஒரு பொலிட்டிக்கலைஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லாம எதிர்கட்சி ஒரு முக்கியமான தலைவரை இழிவுபடுத்துற ஒரு பெண்மணி. அது மட்டும் இல்லாம பல இடங்களில் தெனாவட்டாக பேசக்கூடிய, வட இந்தியாவுல வந்து பேரே இருக்கு, சிலிண்டர் சிண்ட்ரலா. ஆமா, அப்படின்னு சிலிண்டரை தூக்கி போட்டு போராட்டம் நடத்தி ரொம்ப பிரபல்யமானவர். ஆனாலும் கூட அவர் தோற்று போயிருக்கிறார். அமேதி தொகுதியில கடந்த முறை ராகுலையே தோற்கடித்த நபர் இந்த அம்மா. ஆனா இந்த முறை காங்கிரஸ் தன்னுடைய தொண்டனை ஒருவரை நிறுத்தி, கிஷோரிலால் அப்படிங்கிற தன்னுடைய தொண்டனை நிறுத்தி 1,60,60,000 வாக்குகள் வித்தியாசத்துல அந்த கிஷோரிலால் ஜெயிச்சிருக்காரு. இந்த அம்மா தோத்து போயிருக்காங்க. மிகப்பெரிய அடி, படுதோல்வியை அவர்களுக்கு பரிசளித்திருக்கிறார்கள். இன்னொரு அனுராக் தாக்கூரை பொறுத்தவரையில் வந்து தொடர்ந்து இஸ்லாமிய சிறுபான்மையினர் மேல் வெறுப்பு பிரச்சாரம் பேசுகிற, அதையே ஒரு தொடர் பேச்சாக வைத்துக் கொண்டிருக்கிற நபர். இந்த மதவாத பேச்சுக்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற நபர். அவர் ஜெயித்தாலும் கூட அவருக்கு சீட் கொடுக்கப்படவில்லை. இதெல்லாம் அப்புறம் வந்து அமைச்சர் தரலாம் அப்படின்னு இல்ல, அப்படிலாம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே கூட்டணிக்கு இருக்கிற நபர்களுக்கு இருக்கிற சீட்டுகளை பங்கு வச்சு கொடுக்கறதுக்கு இங்க இன்னும் இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே முதல்ல சொன்னோம் இல்லையா, பிரஃபுல் பட்டேலே வந்து எங்களுக்கு ஒரு சீட்டு, எங்களுக்கு ஒரு கேபினெட் வேணும்னு கேட்கும் போது நிதிஷ்குமார் என்ன கேட்பார்,
நாயுடு, சந்திரபாபு நாயுடு என்ன கேட்பார்? அதெல்லாம் இருக்கு இல்லையா? சிராக் பஸ்வான் வந்து 5 சீட்டோட இருக்கிறாரு. ஆமா, இன்னும் சுயேட்சைகள் வந்து இருக்கிறாங்க. ஆமா. சோ அதனால கூட்டணிகளுக்கு இதை பங்கு வைத்து கொடுப்பதற்கே காணாது. அப்போ இவர்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில தான் இவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகே, இப்ப அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. இப்ப எல்லாரும் சொல்றாங்க இந்த அரசு தாங்காது, நிக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது எந்த அளவிற்கு உண்மையாக இருக்க போகிறது? ஏன்னா மோடி வந்து ஏற்கனவே எதிர்கட்சிகளை எந்த அளவுக்கு உடைத்தார், எல்லாம் பண்ணார் அப்படின்னு இருக்குது. இப்ப ஒரு 30-35 சீட்டு தானே பிரச்சனை. அதை இவரால வந்து இந்த கூட்டணி கட்சிகளை வச்சு தக்க வச்சுக்க முடியாதா அவரால? அதாவது மோடி, அமித்ஷா இவர்களுடைய உணர்விலேயே கூட்டணி பங்கீடு அப்படின்னு பங்கு வைக்கிற உணர்வே கிடையாது. இதை நான் சொல்லல, நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பரகலா பிரபாகர் சொல்றார், ஓநாய் ஒருபோதும் ஆடாகாது, ஆடுகள் கூட்டமாக ஒன்றிணைந்து ஒரு கூட்டமாக ஒன்றிணைந்து வேலை செய்யும். இந்த ஓநாய்களால் எல்லோரோடும் சேர்ந்து இருக்க முடியாது. ஏன்னா அடுத்தவர்களை குதறி கடித்து விழுங்கி தங்கள் வயிறு வளர்த்தவர்கள் ஒன்றிணைந்து வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த தன்மையை இவர்களுக்குள்ள கிடையாது. நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு நீங்க கேட்பதை கொடுத்து இங்க இருந்துக்கிட்டு சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் நீங்க எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதற்கு கூடுதலாக நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே இப்ப நீங்க 4-5 கடைகள் இருக்கிற ஒரு தெருவுக்கு ஏன் போறோம்? ஒரு கடையில் இல்லைன்னா இன்னொரு கடையில கம்மி விலையில இருக்கும். இந்த போட்டியின் காரணமாவே கம்மியில வச்சிருப்பான். நீங்க ரங்கநாத ஸ்ட்ரீட் கடையில ஏன் கம்மியா இருக்குன்னா அதான் காரணம். அப்ப போட்டிகள் வேணும். இப்ப இந்த போட்டியை வலுவாக காங்கிரஸ் ஏற்படுத்துகிறது. காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் 99 சீட்னாலும் கூட்டணி 234 சீட் வச்சிருக்காங்க. சோ எந்த நேரமும் நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு நிபந்தனையற்ற வரவேற்பை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரே நிபந்தனை, இந்திய ஜனநாயகம், அரசியலமைப்பு சட்ட விழுமியம், மதச்சார்பின்மை. ஆமா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த விஷயத்துல கூட நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏற்கனவே மோடியினுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? அவர் வந்து முதல்ல விழுந்து கும்பிட்டாரு, அந்த கட்டிடத்தை உடைச்சிட்டு நாடாளுமன்ற கட்டிடத்தை மாத்திட்டார். சரிங்களா? இந்த முறையும் பம்முவது போல் பார்க்கிறதுக்கு சோகமா இருக்கிறாரு, அவர் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கிறாரு, பலவீனமா இருக்காரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இது ஓநாய்கள், இது ஓநாய் கூட்டம், பிறரை அடித்து தின்று பழக்கப்பட்டது. அதனால இவர்கள் கட்சியில் இருந்தே உருவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யாரு? சந்திரபாபு நாயுடு கட்சியையும் பிளப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நிதிஷ்குமார் கட்சியையும் பிளப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ எப்படி கணக்கு பார்த்தாலும் இந்த கூட்டணியோடு இவர்கள் இருப்பது என்பது அவர்களுக்கே சேஃப் கிடையாது. இன்னொன்னு, இவர்கள் வந்து ஒரு சிண்டிகேட்டா சேர்ந்து செயல்படணும். பாஜக அதாவது ஒரே கூட்டணிக்குள்ளேயே பாஜக தனி, நாங்கள் எல்லாம் ஒன்று அப்படின்னு இருந்தா மட்டும்தான் குறைந்தபட்சமாவது இந்த கூட்டணி நிலைக்கும். ஆனா அதுக்கும் கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள். அப்போ இத வந்து தொடர்ந்து நீங்க எங்க பக்கம் வாங்க, நாம சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற நிபந்தனையை வைக்கிறார்கள். சோ பரகலா பிரபாகர் இந்த விஷயத்தையும் சொல்றாரு, மறுபடி வந்த உடனேயே நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்கணும். நீங்க நிரூபிக்கிறதுக்கு உள்ளேயே இந்த ஆட்சி கலைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு 1 மணி நேரமும் உங்களுக்கு யமகண்டம் தான் அப்படின்னு பேசியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது. ஆமா, எப்ப வேணாலும் கவிழும். அப்போ போன முறை மோடி இருந்த அந்த முழு பலத்துக்கு இப்போது ஒரு காலை முறிச்சு உட்கார வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு கால் இல்ல, 2 காலையுமே முறிச்சு உட்கார வச்சிருக்காங்க. ஐயா வந்து 2 பேருடைய தயவு இல்லாமல் வண்டி ஓடாது அப்படிங்கிற நிலைமையில தான் ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. சோ எந்த நிமிஷத்திலும் இந்த ஆட்சி கலையலாம், விரைவில் இந்தியா கூட்டணி அமையும் அப்படிங்கிறது தான் பரகலா பிரபாகர் சொல்லுவது. கூட்டணியாக ஒன்றாக இருந்து பழக்கப்படாத இந்த டிக்டேட்டர்கள் அழிந்து போவது, அவர்களுடைய அழிவை நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம். ஓகே தோழர், பொறுத்திருந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.